வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: மனுஷரே, தைரியமாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்குமென்று கடவுளிடம் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் அதிகாரம் 27 இறைவசனம் 25. கடவுள் மீது நம்பிக்கை. நம் கூடவே இருப்பார்கள். அவர்களை நம்பும் அளவிற்கு செயல்படுவார்கள். நாமும் நம்புவோம். இறுதியில் நமக்கு நம்பிக்கை துரோகியாக மாறிவிடுவார்கள். அநேகரின் வாழ்வில் இப்படி நடந்திருக்கும். நமது தியான பகுதியில் செசரியாவில் தூய பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டார் என்று அறிகிறோம். கிபி 59ஆம் ஆண்டில் கைதியான தூய பவுல் 275 கைதிகள் மற்றும் நூற்றுக்கதிபதி என அனைவரும் கப்பல் பயணம் மேற்கொண்டார்கள். நல்ல துறைகள் என்கிற இடம் வந்தடைந்தார்கள். பவுல் இனி கப்பல் பயணம் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம் உயிருக்கு சேதமும் மிகுந்த நஷ்டமும் உண்டாகும் என்று எச்சரித்தார். பவுல் சொன்னதை கேட்காமல் மாலுமி மற்றும் கப்பல் எஜமான் ஆகியோரை நூற்றுக்கதிபதி அதிகமாய் நம்பினான். இயற்கையின் சீற்றத்தால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாக போயிருந்தது. கடவுளின் தூதர் இரவில் பவுலிடம் வந்து நின்றார். பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன் நிற்க வேண்டும். உன்னோடு பயணம் பண்ணுகிற யாவரையும் கடவுள் தந்தருளினார் என்றார். ஆகையால் பவுல், தைரியமாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். கடவுளிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்றார். இறுதியில் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நாம் வாழும் இந்த வாழ்க்கையிலும் யாரையும் எப்போதும் எதற்கும் நம்பக்கூடாது. கடவுளை மாத்திரமே நம்பி வாழ்ந்தால் நிச்சயம் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றப்படுவோம், தப்பி பிழைப்போம், வாழ்வு பெறுவோம். மனுஷர் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும், பிரபுக்களின் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தரிடம் அடைக்கலம் புகுவது நம்புவது நலம். திருமறையில் இயேசுவை நம்பி அணுகின எல்லாரும் நலம் பெற்றார்கள், நன்மை பெற்றார்கள். கடவுளை மட்டுமே நம்புவோம், நலமாக நிறைவாக வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். தூய கடவுளே, உம்மையே நம்பி வாழ அருள் புரியும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுளின் தூதர் இரவில் யாரிடம் வந்து நின்றார்? கடவுளின் தூதர் இரவில் யாரிடம் வந்து நின்றார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.